Hi friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா we are going to see about the astable multivibrator. It is also called as free running multivibrator. ஸோ இந்த multivibrator பார்த்தீங்கன்னா it can generate square wave. எந்த ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்காமல் நமக்கு வந்து ஸ்கொயர் வேவ் பர்ஃபெக்டாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு we are going for the astable multivibrator. ஸோ it has no stable state. ஸ்டேபிள் ஸ்டேட்டே இது கிடையாது, நிறையா ஒரு ஸ்டேட்டில் இருக்காதுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் டூ குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். அதாவது ஸ்டேபிள் ஸ்டேட் இல்லைங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து இட் இஸ் ஹேவிங் டூ குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ். தட் இஸ் இட் ஸ்விட்சஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். தட் இஸ் இட் ஸ்விட்ச் பேக் அண்ட் ஃபோர்த், முன்னையும் பின்னையும் மாறி மாறி ஸ்டேட் மாறிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த், அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டக்குன்னு ஈஸியாக மாறுறது தான் வந்து இந்த கேஸில் நடக்கும். அது ஒரே ஸ்டேட்டில் எப்போ மெயின்டைன் ஆகணும்னா எதை பேஸ் பண்ணி மெயின்டைன் ஆகணும்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ கெப்பாசிட்டர். எந்த அளவுக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்ம சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறோமோ பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி இட் ரிமைன்ஸ் இன் திட்ஸ் ஸ்டேபிள் ஸ்டேட் for a particular period of time. So this is the basic circuit for an astable collector coupled astable multivibrator. இதுதான் கலெக்டர் கப்புள்டு astable multivibrator பேசிக் சர்க்யூட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்யூட்டுக்கும் ஒரே மாதிரி சிமெட்ரிக்கல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஃபோல்டு பண்ணிங்கன்னா சென்டர் ஆஃப் தி ஒய் ஆக்சஸ்க்கு ஃபோல்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிசம்பிள்ஸ் த சேம் சிமெட்ரிக்கலாக ஒரே மாதிரியான சர்க்யூட்டாக இருக்கும். அதோட மிரர் இமேஜ் தான் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்க மாதிரி இருக்கும். என்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். போத் ஆர் இன் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர். ஸோ இங்கே அவுட்புட் எங்கே நம்ம மெஷர் பண்ணுறோன்னா we are going to measure at the collector of Q1 and Q2. அதாவது இந்த பாயிண்டில் collector of Q2 as well as collector of Q1. இங்கே தான் நம்ம அவுட்புட் மெஷர் பண்ணுற ஏரியாஸ். ஸோ we are getting the perfect square wave at these two collector points. ஸோ ரெண்டோட கலெக்டர் பாயிண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா both are in நாட் இன் சேம் ஃபேஸில் இருக்காது. அங்கே ஹையாக இருந்துச்சுன்னா இங்கே லோவாக இருக்கும். போத் ஆர் இன் காம்ப்ளிமெண்டட் அவுட்புட் இருக்கலாம். we are getting the complemented output at the each collector for a certain period of time. So these are the associated waveforms measured at each and every point of the circuit. So இது பார்த்தீங்கன்னா this is the voltage waveform measured at the base of the transistor Q1. அதாவது Q1ங்கிற டிரான்சிஸ்டரோட பேஸில் மெஷர் பண்ணுற வோல்டேஜ் தான் VB1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா VC1, தட் இஸ் த வோல்டேஜ் மெஷர் அட் தி கலெக்டர் ஆஃப் டிரான்சிஸ்டர் Q1, தட் இஸ் தி VC1. சிமிலர்லி VB2ங்கிறது திஸ் இஸ் த வேவ் ஃபார்ம் அசோசியேட்டட் வித் தி பேஸ் ஆஃப் தி டிரான்சிஸ்டர் Q2. And similarly, and last waveform, that is the voltage measured at the collector point of the transistor Q2 is nothing but VC2. Next we'll see about the operation of the circuit. Initially assume பண்ணிக்கங்க, let us assume that Q1 வந்து conduct ஆகிற மாதிரி assume பண்ணிக்கங்க and Q2 is under off condition. Then அந்த கேஸில் VC1, that is the VC1 is collector voltage obtained at the collector point of Q1 is equal to saturation voltage across VC is sat. It is nothing but collector emitter voltage kulla saturation voltage equivalent வர மாதிரி ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறோம், which is nothing but approximately 0 volt. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா we are getting 0 volt drop at this collector and emitter terminal. அந்த இன்ஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் C1 சார்ஜாக ஆரம்பிக்கும். சார்ஜஸ் எக்ஸ்பொனென்ஷியலி வித் டைம் கான்ஸ்டன்ட். எது பேஸ் பண்ணி டைம் கான்ஸ்டன்ட்னா பேஸ்ட் அப்பான் தி வேல்யூஸ் ஆஃப் C1 அண்ட் தென் R1. தட் இஸ் R1 C1 ப்ராடக்ட் தகுந்தாப்பில் தான் கெப்பாசிட்டன்ஸ் கெட்ஸ் சார்ஜ்டு
towards the supply voltage VCC. Based on the supply voltage, it is charging towards the supply voltage VCC. So at this instant, in the instant என்ன நடக்கும்னா C1 charges exponentially with the time constant R1 C1 towards supply voltage through resistance R1. R1 வழியாக இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். சார்ஜ் ஆக ஆரம்பித்த உடனே அந்த கரஸ்பாண்டிங் பேஸ் வோல்டேஜ் அக்ராஸ் Q2 base voltage, that is VB2, increase exponentially towards VCC. அதாவது இங்கே சார்ஜ் ஆக VB2 வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் இட் இஸ் எக்ஸ்பெனன்ஷியலி இன்க்ரீஸிங் டுவர்ட்ஸ் VCC. அப்போ VB2 இன்க்ரீஸ் ஆகி அப் டு VCC வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ சிமிலர்லி when VB2ங்கிறது when the base voltage of Q2 crosses the cut-in voltage, அதாவது 0.7 volt cross ஆயிடுச்சுன்னா Q2 starts conducting, அதாவது செகண்ட் டிரான்சிஸ்டர் Q2 வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே and VC2, that is voltage across the collector of transistor Q2, VC2 என்ன நடக்கும்னா falls to VCESAT. அப்போ என்னன்னா VC2 வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா VCESAT இந்த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் சேச்சுரேஷன் லெவலுக்கு போக சான்சஸ் இருக்குது. ஆல்சோ VB1, that is VB1 என்ன நடக்கும்னா ஃபால்ஸ், அது குறைய ஆரம்பிச்சிடும் டியூ டு கெப்பாசிட்டிவ் கப்ளிங் பிட்வீன் தி கலெக்டர் ஆஃப் Q2 அண்ட் பேஸ் ஆஃப் Q1. அதாவது கெப்பாசிட்டி கப்ளிங் இருக்கிறதுனால, அதாவது பேஸ் ஆஃப் Q1க்கும் கலெக்டர் ஆஃப் Q2க்கும் ஒரு கெப்பாசிட்டி கப்ளிங் இருக்கிறதுனால ஸோ இந்த வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ VB1 falls due to capacity coupling between collector of Q2 and base of Q1. thereby என்ன நடக்கும்னா it tends to drive Q1 வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக சான்சஸ் இருக்குது. அப்போ இது மாதிரி நடக்கிறதுனால Q1 வந்து நார்மலாக இனிஷியல் ஆனில் இருந்தது, இது ஆஃப் ஸ்டேட்டுக்கு தள்ளப்படும். நவ் த ரைஸ் இன் வோல்டேஜ் VC1, அப்போ VC1ங்கிற வோல்டேஜ் ஒரு ரைஸ் ஆக சான்சஸ் இருக்குது. the voltage drop across C1, collector of Q1 gets rise, okay, is coupled through C1. இதுலேயே கப்ளிங் நடந்து இதுலேயே பாஸ் ஆகி through the capacitor C1 to the base of Q2. அப்போ இந்த வோல்டேஜ் டெவலப் ஆகுது, இதுலேயே கப்ளிங் ஆகி நமக்கு வந்து பேஸ்க்கு வந்து நிற்கும். அதாவது Q2வோட பேஸில் வந்து தட் இஸ் VB2 வந்து எமர்ஜ் ஆகி நிற்கும். இட் காசஸ் ஸ்மால் ஓவர் ஷூட் இன் த வோல்டேஜ் VB2. அப்போ ஒரு சின்ன ஓவர் ஷூட் இங்கே நடக்க சான்சஸ் இருக்குது VB2ங்கிற இடத்துல. தஸ் Q1 வந்து ஆஃப் ஆயிரும், ஓகேவா, அண்ட் Q2 வந்து ஆன் ஆயிரும். அந்த இன்ஸ்டன்ட் என்ன நடக்கும்னா த வோல்டேஜ் லெவல்ஸ் ஆர், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லெவல்ஸ் என்ன இருக்குன்னா VB1 வந்து நெகட்டிவாக இருக்கும், VC1 வந்து VCCக்கு வரும், அண்ட் தென் VB2 தட் இஸ் பேஸ் வோல்டேஜ் ஆஃப் Q2 is nothing but VBESAT, அது பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் வோல்டேஜ் சேச்சுரேஷன் லெவலுக்கு தள்ளிடும். அட் த சேம் டைம் VC2 இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா VCESATக்கு, அதாவது இந்த இதுக்கு போயிடும், சேச்சுரேஷன் லெவலுக்கு போயிடும். ஸோ when Q1 is off, Q1 வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஸோ this can be observed through this graph also. அங்கே என்ன ஆப்ரேஷன் நடக்குதோ அது அப்படி இங்கே கிராஃப்லேயும் அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கலாம். when Q1 is off, Q1 வந்து ஆஃப் ஆகி இருந்துச்சுன்னா என்ன Q2 வந்து ஆன் ஆயிடும். Q1 is off and Q2 is on, the voltage VB1 என்ன நடக்கும், the voltage VB1 increases exponentially. அதாவது இது ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப VB1 வந்து it tends to increase exponentially up to VCC with the time constant. எது பேஸ் பண்ணினா based on the time constant R2 C2, with time constant R2 and C2 product towards VCC. அதாவது இந்த ப்ராடக்ட்டில் வச்சு நமக்கு வந்து VCC வரைக்கும் ட்ரைவ் ஆக சான்சஸ் இருக்குது. therefore Q1 is driven into, அதாவது Q1 எந்த மாதிரினா சேச்சுரேஷன் ரீஜன் போயிடும், ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆஃப் ஸ்டேட்டில் இருந்துட்டு சேச்சுரேஷன் லெவலுக்கு போயிடும். அண்ட் Q2 இஸ் கட் ஆஃப் ஆயிடும், இது சேச்சுரேஷன் லெவலுக்கு போயிடும், இது ஆன் கண்டிஷனுக்கு போயிடும், இது வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். now the voltage levels, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லெவல்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்போ VB1 பார்த்தீங்கன்னா VBESAT ஆகிருக்கும், VB1 அதாவது பேஸ் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா VBESAT இதோட சேச்சுரேஷன் லெவலுக்கு போயிடும், ஏன்னா இது ஆஃப் கண்டிஷனில் போகிறதுனால இது வந்து VBESAT
சேச்சுரேஷன் லெவலுக்கு போயிடும். அண்ட் தென் VC1 வந்து பார்த்திங்கன்னா VC sat, இது வந்து சேச்சுரேஷன் லெவல் வோல்டேஜ் இங்கே வந்து நிற்கும். அட் த சேம் டைம் VB2 வந்து நெகட்டிவ்க்கு வரும். அண்ட் தென் VB2 is negative. VC2 is nothing but the supply voltage VCC. So it is clear from this that when Q2 வந்து on condition இருந்துச்சுன்னா, அதாவது transistor second is Q2 is on, the falling voltage VC2, the falling voltage, அதாவது இந்த voltage drop ஆகுதுல reduce ஆகும், it permits the discharging of the capacitor C2. அப்போ இந்த voltage வந்து capacitor C2 வந்து discharge பண்ண ஆரம்பிக்கும். எப்போ எந்த கண்டிஷன்லனா when Q2 is on, which drive Q1 into cut off. அப்போ இது டிஸ்சார்ஜ் ஆக என்ன ஆகும்னா இதோட Q1 வந்து கட் ஆஃப் ரீஜன் கொண்டு போக ட்ரைவ் பண்ணி Q1 கட் ஆஃப் ரீஜனில் மெயின்டைன் பண்ணிடும். ஓகே, the rising voltage of VC1 feedback to the base of Q2. அதே மாதிரி the rising voltage of VC1, இங்கே rising voltage VC2 மாதிரி இங்கே VC1 tends to VB2 என்ன பண்ணும், டெண்டிங் டு டேர்ன், அதாவது Q2வை ஆன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த வோல்டேஜ் இது C1 கப்ளிங் பண்ணி அப்போ இங்கே வந்து Q2வை ட்ரைவ் பண்ணி ஆன் கண்டிஷனுக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். திஸ் ப்ராசஸ் செட் டு பி இந்த ப்ராசஸ் வந்து திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அதாவது இந்த வழியாக வந்து இது ஆன் பண்ணி வைக்கும், டிஸ்சார்ஜ் பண்ணி, அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் பண்ணி இதை ஆன் பண்ண வைக்கும். ஸோ இது மாற்றி குமுலேட்டிவ் நடந்துகிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். So next we have to find the derivation for this case. Next என்ன பார்க்கணும்னா இந்த கேஸில் இந்த ஆன் டைம் ஃபார் Q1 எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குன்னு நம்ம ஒரு டெரிவேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். the on time for Q1. ஸோ Q1 வந்து எவ்வளோ நேரம் வந்து சேச்சுரேஷன் ரீஜன் வரைக்கும் தாக்கு பிடிச்சி நிற்கும். ஸோ this can be represented by T1. that is the time allowed, that time required to make the transistor Q1 as on condition. It depends upon the values of R1 and C1. That is R1 C1 natural logarithm of 2. This represents the basic equation for making the transistor Q1 into saturation, or to make the transistor Q1 into driven saturation. How much time it will make the transistor in on condition, which is nothing but ln of 2 is nothing but 0.693 R1 C1. Similarly, the on time for transistor Q2 அதே மாதிரி தான். ஸோ இந்த கேஸில் இட் இஸ் ரெப்ரசன்ட் as T2 நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த கேஸில் இட் இஸ் நத்திங் பட் R2 C2 natural logarithm of 2, which is nothing but 0.693 R2 C2. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் பீரியட் ஆஃப் தி வேவ் ஃபார்ம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து we are getting a waveform like this. This is the Q1 on condition னா அப்போ Q2 இங்கே ஆஃபில் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே Q1 ஆஃபில் இருந்துச்சுன்னா Q2 ஆனில் இருக்கும். ஸோ அதான் இங்கே இது. திஸ் இஸ் தி, அப்போ இங்கே என்ன திஸ் இஸ் ஃபார் டிரான்சிஸ்டர் Q1னா அப்போ இங்கே ஆனில் இருந்துச்சுன்னா இங்கே ஆஃபில் இருக்கும். Q2ஓடது ஆஃபில் இங்கே ஆனில், இங்கே ஆஃபில் இங்கே ஆனில், அது போத் ஆர் இன் காம்ப்ளிமெண்டட் சிச்சுவேஷனில் இருக்கும். அப்போ டோட்டல் டைம் பீரியட் பார்த்திங்கன்னா டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா I am going to add these two time periods. This is the total time taken for the full wave. Is nothing but 0.693 R1 C1 plus 0.693 R2 C2. ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்க. இந்த கேஸில் 0.693 காமனாக இருக்குது. I am going to take it as commonly out. Suppose if I am going to assume the condition R1 C1 equal to R2 C2, அதாவது R1 equal to R2 equal to R, both are I am going to choose the same value, and C1 equal to C2 equal to C. ரெண்டோட ரெசிஸ்டர் வேல்யூ சேம் ஆகும், ரெண்டோட கெப்பாசிட்டர் வேல்யூ சேம் ஆகும். அசியூம் பண்ணிட்டுனா அந்த டெரிவேஷனில் ஐ எம் கோயிங் டு மேக் இட் அஸ் RC and here also RC. அப்போ நமக்கு வந்து you're getting 2 RC which is equal to 0. Substitute in this case we are getting 1.386 RC. So in order to ensure for oscillation நடக்கணும்னா we are getting a perfect square wave கிடைக்கணும்னா it has to satisfy a certain condition. So this is the basic condition in order to make the
சர்க்யூட் ஃபார் ஆசிலேஷன். சர்க்யூட் வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேவ் ஆசிலேட் ஆகணும்னா திஸ் இஸ் த பேசிக் கண்டிஷன். R1 எப்படி சூஸ் பண்ணலாம்? இட் ஷுட் பி லெஸ் than or equal to HFE minimum value of the HFE into RC1 as well as RC2, that is R2 or R2 ன்னு சொல்லணும். இந்த கேஸில் R2 is nothing but less than or equal to HFE minimum into RC2. RC2 collector resistance value, RC1 collector resistance value of the transistor Q1. So HFE is DC current gain for a transistor, that is the minimum value for a DC current gain of transistor Q1 as well as Q2. ஸோ ரெண்டும் போத் ஆர் ஐடென்டிக்கல் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்எஃப்ங்கிறது 100, 1000, 500 இது எப்படினா இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி மேனுஃபேக்சரர் ஸ்பெசிஃபிகேஷன். Let me see some of the applications of the A-stable multiplier. It can be used as a square wave generator. Square wave generator எப்படி யூஸ் பண்ணலாம்னா நமக்கு R வேல்யூ C வேல்யூ அந்த டைம் கான்ஸ்டன்ட்டில் ஆர் வேல்யூ R1 C1 இருக்குல்ல, அந்த R2 C2 ஆரோட வேல்யூ சேமாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா வி கெட்டிங் ஈக்குவலண்ட் பல்ஸ் வித், அதாவது பாசிட்டிவ் பல்ஸோட வித்தும் சேமாக இருக்கும், நெகட்டிவ் பல்ஸ் வித்தும் சேமாக இருக்கும். வி ஆர் கெட்டிங் யூனிஃபார்ம் ஸ்கொயர் வேவ் அட் தி அவுட்புட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ சோர்ஸ் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சிஸ். ஹார்மோனிக்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு திஸ் கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ பர்டிகுலர் சர்க்யூட். நெக்ஸ்ட் ஒன் இட் கேன் பி யூஸ்ட் இன் டிஜிட்டல் வோல்ட் மீட்டர் அண்டு SMPS கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் சர்க்யூட்டாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூஸிங் தி A-stable multioperator. Thank you guys. With this A-stable multioperator முடிஞ்சிச்சு. Next classல we'll discuss about the monostable as well as next videoல monostable multioperator discuss பண்ணலாம். Thank you.